அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய குடுவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சொர்ணாகர்ஷண பைரவருடைய குடுவையை வச்சு வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டில் செல்வம் காசு தங்க மாட்டேன்னு சொல்லுது, ஒரு சுபிட்சமே இல்லாமல் இருக்குது, நாங்களும் என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் காசுகளை வச்சு எங்களால் ஒரு விஷயமுமே எங்களால் செய்ய முடியல, நல்ல விஷயங்கள் எங்களால் செய்ய முடியல, அந்த பணம் எப்படி வருதோ தெரியல, போகிறதும் எங்களுக்கு எப்படி போகுதுங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களும் இந்த குடுவையை வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னாலும் அந்த செல்வத்தை என்ன செய்யும்னா ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும். இந்த குடுவையை வச்சு வணங்கக்கூடிய இடத்துல ஒரு காலத்திலையும் வறுமைங்கிற ஒரு சொல்லுக்கே இடம் இல்லை. சரிங்களா? இந்த குடுவையை வச்சு வணங்குற இடத்துல மகாலட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த குடுவையை வச்சு வணங்கக்கூடிய இடங்கள்ல பணத்தை ஈர்ப்பு சக்தி, அதாவது ஒரு ஈர்ப்பை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது பணம் காசு இந்த மாதிரி சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த சொர்ணாகர்ஷண பைரவருடைய குடுவை. இந்த குடுவையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வச்சு வணங்கினாலும் கடைகளுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்கும், அந்த கடைகளில் செல்வம் சேர ஆரம்பிக்கும். அதாவது அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படி நம்ம பக்தியோடு நம்ம வணங்குறோமோ அதிர்ஷ்டத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த சொர்ணாகர்ஷண பைரவரோட கூடிய. உங்களுக்கு செல்வம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பேரும் புகழும் சம்பாத்தியம் செல்வம் இந்த மாதிரி சொத்து சுகங்களோட சௌபாக்கியத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த குடுவையை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இந்த குடுவையெல்லாம் எல்லாருக்குமே அந்த பிரார்த்தம் அமைஞ்சிடாது. சரிங்களா? இந்த யூடியூப் சேனலில் நான் போடுறேன் அப்படின்னா அதற்கான அமைப்பும் அதற்கான நேரம் வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு 3000 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா 3000 பேருமே இதை பார்த்து செஞ்சுருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 3000 பேரில் ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த அமைப்பு வரும். சரிங்களா? அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த நினப்பு வர்றதே அந்த பிரார்த்தம் இருந்தால் தான் வரும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய குருநாதர் எனக்கு முதலாக நான் கோவில் கட்டுறதுக்கு பணம் வேணும்னு இருக்கும்போது என்னுடைய குரு எனக்கு கொடுத்த குடுவை முதல் குடுவை சொர்ணாகர்ஷண பைரவர் குடுவை தான். இந்த குடுவை வந்த பிறகு தான் நான் இந்த குடுவை பூஜை செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த குடுவை பூஜை செஞ்ச பிறகு தான் கோவில் கட்டுறதுக்கு எனக்கு பொருளாதாரங்களும் என்ன செஞ்சிருச்சுன்னா வழிகளில் நிறைய கிடச்சி நான் கோவிலை 1 வருஷத்தில் கட்டி முடித்தேன். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை. சரிங்களா? அதை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உத்தரவு வந்ததுனால தான் உங்களுக்காகிய நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது இந்த குடுவையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த குடுவையை பௌர்ணமி நாளில் பண்ணலாம், இல்லைன்னா வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த குடுவையை கட்டலாம். சரிங்களா? அதாவது இந்த குடுவையை அதிகாலையில் தான் கட்டணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தான் இந்த குடுவையை கட்டி பூஜை பண்ணணும். சரிங்களா? இந்த குடுவையை கட்டுறதுக்கு ஒன்று செம்புலான ஒரு செம்பு வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மண் குடுவை ஒன்று வாங்கிக்கிங்க. இல்லை உங்களுக்கு வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியில் உள்ள செம்பு குடுவை வாங்கிக்கிங்க. சரிங்களா? இது மாதிரி ஏதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி குடுவை ஒன்று வாங்கி நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த எந்திரத்துக்கு என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள் பால் பன்னீர் சந்தனம் இளநீர் இந்த விஷயங்கள்லாம் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த எந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா மடித்து அந்த குடத்துக்குள்ளே வச்சு, அதாவது நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த செப்பு குடத்துலையோ இல்லை மண் குடத்துலையோ இல்லை வெள்ளி குடத்துலையோ உள்ளக்க வச்சுருங்க. வச்சுட்டு அந்த குடத்துக்குள்ளக்க விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம், சரிங்களா, ஒரு ரூபா காயினையும் உள்ளே போட்டுருங்க. அடுத்த பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இல்லைன்னா விடியற்கால அதிகாலை 4 to 6 சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு பூரா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த வேரை அப்படியே எடுத்துக்குங்க. சரிங்களா? அப்படிங்க எடுத்துக்குங்க. என்னென்ன மூலிகைகள்னு பாருங்கள். துளசி செடி, கருந்துளசி செடி, வில்வம் செடி, மகாவில்வம் செடி, சென்னாயுருவி செடி,
நெல்லிச்செடி, சந்தன குண்டுமணி செடி, மஞ்சள் குண்டுமணி செடி, வெள்ளருக்கு செடி, அரசஞ்செடி, பச்சை குண்டுமணி செடி, இந்த மூலிகைகள்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மூலிகைகளுடைய வேரை மட்டும் அப்படியே கையால் முறித்து அந்த குடுவைக்குள்ளே போட்டுருங்க. இப்படி குடுவைக்குள்ளே போட்ட பிறகு அந்த குடுவையை என்ன செஞ்சிருங்கன்னா அப்படியே ஒரு மஞ்சள் பட்டு துணி வாங்கி அதை அப்படியே கட்டிடுங்க. அதோடைய வாயில் பகுதியை அப்படியே கட்டிடுங்க. கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் உங்கள் முன்னாடி நீங்கள் ஒரு கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த கட்டி வச்சுருக்கீங்கள குடுவை அது உங்களுடைய உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு 2 கையும் வச்சு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 நாளைக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த குடுவையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ண 48 நாளைக்கு அந்த குடுவைக்கு உரு கொடுத்துட்டு அந்த குடுவையை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை உங்களுடைய பூஜை ரூம்லையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும்னா அதாவது செல்வத்தை பூரா ஈர்க்க ஆரம்பிக்கும். ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். சொர்ணாகர்ஷண பைரவர் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்திகள் இருக்குது. இந்த சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு சக்தி என்னென்னா சொர்ணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்களும் பணம் செல்வம் இந்த மாதிரி சொத்து சுக சௌபாக்கியங்களையுமே கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் இருக்குது. செல்வத்துக்கும் பிரத்யேகமான தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று சொர்ணாகர்ஷண பைரவர். சரிங்களா? இந்த குடுவையை நம்ம என்ன செஞ்சிடணும்னா எந்த இடத்துல நம்ம வச்சு வணங்குறோமோ அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்னா செல்வத்தை ஈர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த குடுவை. அதே போல் இந்த குடுவை பூஜை செய்யக்கூடிய 48 நாட்களுமே ரொம்ப சுத்தபத்தமாக மனசு அமைதியோடு இருந்து இந்த பூஜை செய்யணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குடுவை வேணும்னு நீங்கள் யாராவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு இந்த சொர்ணாகர்ஷண பைரவருடைய குடுவை வாங்கிக்கிறலாம். சரிங்களா? யாருக்கு வேணும் அப்படின்னா இந்த குடுவையை தொழில் செய்யக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம். வீடுகளில் வச்சு நம்ம வணங்கினாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அப்படி யாருக்காவது சொர்ணாகர்ஷண பைரவருடைய குடுவை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சொர்ணாகர்ஷண பைரவருடைய குடுவையை வாங்கி பயன்பெறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.